ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும். வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வந்து குக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா வந்து இந்த ராவணாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வரும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராவணாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் வெஜிடேரியன் போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இன்றைக்கி வெஜிடேரியன் மஷ்ரூம் பிரியாணி, அது கூட வந்து ஒரு தயிர் பச்சடி. நம்ம நார்மலாக வந்து வெங்காய பச்சடி செய்வோம், அது மாதிரி இல்லாமல் கீரை தண்டில் தயிர் பச்சடி ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு எல்லாருமே வந்து வெங்காய பச்சடி தான் செய்வாங்க. வெங்காயம் ப்ளஸ் தயிர் செஞ்சு ஒரு பச்சடி மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து ஒரு தண்டு கீரையிலேருந்து அந்த இலையை பிச்சுட்டு அந்த தண்டை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு மேலேயே விளைஞ்ச தண்டு தான். ஸோ அந்த தண்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாயை வச்சிடலாம். அந்த கடாயில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே வந்து தண்டு வந்து உள்ளே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இப்போ தண்டை உள்ளே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த தண்டுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்கறது வந்து கொஞ்சம் தேவையான அளவு சேர்க்கணும். ஏன்னா தண்டுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றின பிறகு தான் வந்து அந்த தண்டை எடுத்து நம்ம பச்சடி செய்ய போகிறோம். ஸோ அது வற்றுற அளவுக்கு வந்து அதை கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த தண்டும் கொஞ்சம் வேகும். நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி எடுத்து சிம்மில் வச்சிங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி ஆவியாகிடும். ஸோ அது வந்து தண்ணியெல்லாம் போன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்டை எடுத்துக்கோங்க. தண்டை எடுத்துகிட்டு ஒரு பெரிய கடாயில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்டை வந்து இந்த கடாயில் போட்டோம். இந்த கடாயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து தயிர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து அதிகமாக சேர்த்துப்பாங்க, சில பேர் கம்மியாக சேர்த்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கப் தயிர் இருக்குது, அதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த கப் தயிரை போட்டு இப்போ வந்து தண்டை வந்து நல்லா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த தயிர் பச்சடி. இது வந்து தண்டில் நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். ஒரு 100 ml எண்ணெய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு, பட்டை. அடுத்ததான் வெங்காயம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் சேர்த்துருக்கோம். அடுத்ததான் வந்து ஒரு 8 பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு. வந்து நம்ம 4 பேக்கெட் வந்து மஷ்ரூம் வாங்கியிருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலா. அடுத்ததாக இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து கொத்தமல்லி, புதினா போட போகிறோம். இதுதான் நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். சும்மா ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர். வீட்டிலே அரைச்ச தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதுவும் வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. வந்து நம்ம சாதா ஸ்டீம் ரைஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம், அதுவும் கழுவி தான் வச்சிருக்கோம், ஊரெல்லாம் வைக்கல. இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து 5 டம்ளர் எடுத்துருக்கோம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து கலர் போட்டுக்கிறோம். இந்த தண்ணி வந்து அந்த பிரியாணியோட அளவு தண்ணி தான், தனியாலாம் தண்ணி கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு டம்ளரில் நான் கலரை கலந்து போடுறேன், அவ்வளோதான். ஒரு எலுமிச்சைப்பழம்,
இப்போ அது கூட சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் சும்மா தட்டு போட்டு மூடி வைப்போம். கழுவி வச்ச அரிசியை இப்போ போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சாதம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பதம் வந்தோடனே ஒரு 3/4 பதம் வந்துடுது. தண்ணிலாம் நல்லா எடுத்துடுச்சு. இந்த டைமில் விறகெல்லாம் எடுத்துட்டு நம்ம மேலே தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பிரியாணி இறக்கிடலாம். தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். சொல்றா, எப்படி இருக்குது பிரியாணி? ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும்.